தண்ணியே தர முடியாது, தமிழ்நாட்டுக்கு தண்ணியே திறந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கர்நாடகா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ தண்ணி நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கோசரம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நம்ம தளபதி விஜய் நம்ம சிஎம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3 கர்நாடகா வந்து போகிறதா இருந்துச்சு, அவங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு, கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து அதிகப்படியான தண்ணி வந்து இருக்குது. ஏன்னா அவங்க நீர் தேக்கி வச்சிருக்கிற இடத்துக்கிட்ட அந்த பகுதிகளில் நிறைய கனமழை வந்து பெஞ்சதுனால அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு வந்து தண்ணி வந்துருச்சு, அந்த கொள்ளளவே எட்டினதுனால. இனிமேலும் வந்து நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் நம்ம வெள்ளத்தில் தான் வந்து அடிச்சுட்டு போவோம். ஏன்னா நம்மள்ட்ட அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணி இருக்குது, நீரை வந்து சேமித்து வச்சுட்டு இருந்தால் நம்ம வந்து வெள்ளத்தில் வந்து நம்ம தான் அடிச்சுட்டு போவோம். இயற்கையை வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, யாருக்கும் சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கபினி ஆற்றுலேருந்து ஃபஸ்ட்டு 3500 கனஅடி அளவு திறந்து விடுறேன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10,500 சம்திங்ஸ் 10,000 கனஅடி அளவு அது தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டுட்டாங்க. நம்ம காவிரி ஆற்றுலேயும் இனிமேல் வந்து தண்ணி வந்துடும். ஸோ காவிரி நீர் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ விவசாயிகள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நம்ம விஜய் அண்ணா வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தண்ணி வந்து தந்துடுச்சு இல்லைங்களா, நம்ம அண்ணன் கால் எடுத்து வைக்காமலே வேலை வந்து டக்கு டக்கு நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். விவசாய மக்களே, நீங்கள் தான் வந்து முதல் தெய்வம். நாங்கள் சாப்பிட்ற ஒரு உணவிலையும் வந்து நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நம்மளுக்கு தண்ணி கிடச்சிருச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ டு ஆல், பாய்.